ஹலோ எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ட்ரை கேட்ச் ஃபைனலி இதை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா த்ரோ அண்டு த்ரோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் இப்போ த்ரோ எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது நமக்கு எங்கே எரர் தேவைப்படுதோ அங்கெல்லாம் எரர் க்ரியேட் பண்ணுறதுக்கு, எரரை த்ரோ பண்ணுறதுக்காக தான் நாம் எரருங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அது எப்படி பண்ணியிருக்கோன்னு ஒரு ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இப்போ சரியா, நான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் த்ரோன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருக்கேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராமில் முதல்ல நாம் பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா பப்ளிக்கு கிளாஸ் நேம் த்ரோ அதை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்டாட்டிக் செக் ஏஜ் இன்டி ஏஜ்னு போட்டிருக்கோம்ல, அது என்னென்னா ஸ்டாட்டிக் மெத்தடு. முதல்ல நாம் ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறோம். அதுக்குள்ளே இஃப்க்குள்ளே ஏஜ் லெஸ் தேன் 18 போட்டிருக்கோம். அது த்ரோ நியூ அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன்னா எரர் காமிக்கிறது. ஓகே, நாட் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு போட்டிருக்கோம். 18 வயசுக்கு கீழே இருந்தால் ஓட் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அது எல்ஸில் 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா எலிஜிபிள் டு ஓட்டுன்னு போட்டிருக்கோம். ஓகே, இது ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுற மாதிரி. சரியா, இப்போ கீழே மெயின் மெத்தடில் என்ன போட்டிருக்கோன்னா ட்ரை. இப்போது அந்த ஏஜை செக் பண்ணுது. இப்போது 18க்கு இங்கே 18க்கு கீழே இருக்கிற ஏஜாக இருந்தால் நமக்கு கேட்சில் இங்கே மேலே இருக்கிற நாட் எலிஜிபிள்னு போட்டிருக்கோம்ல, அதை அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணும். ஓகே, அப்போது இந்த system.out.printlnல் நமக்கு எந்த மெசேஜ் நமக்கு இப்போ தேவையோ, இப்போது 18 வயசுக்கு கீழே இருந்துச்சுன்னா நமக்கு நாட் எலிஜிபிள் டு ஓட், அது இங்கே பிரிண்ட் ஆகிடும். அங்கேருந்து த்ரோ பண்ணும். நமக்கு இங்கே மேலே இருக்கிற இந்த ஸ்டாட்டிக் மெத்தடில் இருந்து நமக்கு கீழே இந்த மெயின் மெத்தடுக்கு அந்த மெசேஜை த்ரோ பண்ணி விட்டுரும். இந்த த்ரோங்கிற கீவேர்டு நமக்கு கீழே இருக்கிற இந்த பிரிண்டலனுக்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூக்குள்ளே த்ரோ பண்ணிடும். அப்போ நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இதே இப்போது எலிஜிபிள்னால் அதே மாதிரி த்ரோ பண்ணும். நீங்கள் கீழே த்ரோ பண்ணிவிட்டு என்ன வரும், எலிஜிபிள் டு ஒர்க்குன்னு நமக்கு எலிஜிபிள் டு ஓட்டுன்னு நமக்கு அவுட்புட்டில் தந்துடும். இதோட அவுட்புட் வேணால் நமக்கு இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா, இது இப்போது இங்கே 11 கொடுத்ததுனால நமக்கு நாட் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு வந்திருக்கு. இது கடைசியில் என் ப்ரோக்ராம்னு சும்மா போட்டிருக்கேன். ஓகே, இதே இங்கே இப்போ நான் 18 விட என்ன சொல்கிறது, இப்போது ஜாஸ்தி, இப்போ 22ன்னு போட்டுட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு எலிஜிபிள் டு ஓட்டுன்னு வந்துடும். ஆனால் நமக்கு இந்த த்ரோங்கிறது எரரை த்ரோ பண்ணுறதுக்கு, நமக்கு எங்கெல்லாம் எரர் தேவையோ அங்கே த்ரோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த த்ரோ கீவேர்டு. ஓகே, அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோன்னா த்ரோஸை பார்க்கலாம். சரி, நான் த்ரோஸுக்காக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ ஓப்பன் பண்ணலாம். முதல்ல ஒரு நிமிஷம். த்ரோஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு எரர் இருக்குன்னா அந்த எரரை அந்த மெத்தடால் ஹேண்டில் பண்ண வைக்காமல் அது இப்போ வேறொரு மெத்தடில் போயிட்டு அங்கேருந்து ஹேண்டில் பண்ண வைக்கிறதுக்காக தான் த்ரோஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ நமக்கு தெரியும் ஒரு எரர் இருக்குன்னு, அது இந்த இருக்கிற மெத்தடால் பண்ண முடியாமல் அவங்க பண்ணாமல் வேறொரு மெத்தட்கிட்ட கொடுத்து அவங்களால பண்ண வைக்கிறது, அதுக்கு பேர் தான் த்ரோஸ். ஓகே, இது த்ரோஸில் பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். முதல்ல இம்போர்ட் பண்ணியிருக்கோம் java.io. ஐயோனா இன்புட் அவுட்புட். ஓகே, அது கீழே பப்ளிக் கிளாஸு த்ரோஸ்ன்னு போட்டிருக்கோம். அதுக்குள்ளே மெயின் மெத்தட்குள்ளே த்ரோஸ்
ஐஓ எக்ஸப்ஷன் போட்டிருக்கோம்ல, இந்த ஐஓ எக்ஸப்ஷனை வந்து நாம் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நமக்கு இப்போது எதாச்சும் த்ரோ பண்ணணுன்னா இந்த முதல்லையே தெரியறதுக்காக போட்டிருக்கிறது தான் இந்த த்ரோ எக்ஸப்ஷன். இங்கே பப்ளிக்லேயே இல்லை இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்லேயே முதல்ல போட்டிருக்கோம்ல, அதுக்காகத்தான் இது எதுக்கு போட்டிருக்கோன்னா இங்கே எரர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக போட்டிருக்கிறது தான் இந்த த்ரோ ஐஓ எக்ஸப்ஷன். சரியா? இந்த எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஃபைல் ரீடரு அதெல்லாம் நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஓகே, அதுக்காகவும் இது யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததுலேயும் ஃபைல் ரீடர், அதில் ஃபைல் ரைட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை வந்து ஃபைல் ரீடர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபைல் ரீடர் எஃப்ஆர் ஈக்குவல் டு நியூ ஃபைல் ரீடர் அப்படின்னா இதுக்குள்ளே இந்த ஃபைல் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியணும், அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ test.testன்னு இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணால் ஃபைல் இல்லைன்னா நமக்கு நோட்னு சொல்லிட்டு வரணும், ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிவிட்டு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணும். ஓகே, அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, இது இப்போது இது இருக்குது, இங்கே test.testன்னு இருக்குது. இது வந்து நமக்கு இப்போ ஃபைல் இல்லைன்னா நமக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணும், அதுக்காக தான் த்ரோ ஐஓ எக்ஸப்ஷன். சரியா? அப்படி எதுவும் இல்லைன்னா இங்கே கீழே போட்டிருக்கோம்ல fr.close, இது வந்து அதுக்காக அதை வந்து தெரியறதுக்காக ரியலைஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கிறது. ஓகே, ஃபைல் இல்லைன்னா ரியலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு எக்ஸப்ஷன் நமக்கு அவுட்புட்டில் தந்துடும். இங்கே கீழே இந்த மெத்தட் 2ன்னு போட்டிருக்கோம்ல, அது வந்து மெத்தட் 1 கால் பண்ணிவிட்டு டிக்ளேர் த்ரோஸ் ஐஓஎஸ் எக்ஸப்ஷன் போட்டிருக்கோம்ல, இதை வந்து ப்ரொபகேட் பண்ணி எக்ஸப்ஷன் நமக்கு தந்துடும். ஓகே, இப்போ 1ல் இருக்கிறத வந்து 2ல் மெத்தட் 1ல் இருக்கிறத 2லுக்கு ப்ரொபகேட் பண்ணி நமக்கு எக்ஸப்ஷன் தர்றதுக்காக. ஓகே, அதுக்காக போட்டிருக்கோம் இந்த ஸ்டாட்டிக் வாய்ட் மெத்தட் 2ங்கிறது. இங்கே கீழே மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ட்ரைக்குள்ளே மெத்தட் 2வை கால் பண்ணியிருக்கோம். மெத்தட் 1ல் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுச்சுன்னா அது மெயின் ப்ரொபகேட் ஆகும். ஓகே, அப்படி ஆச்சுன்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸப்ஷன் மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, எப்படின்னா test.testன்னு இருக்குல்ல, அது வந்து ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகி போயிடும். அப்போ வந்து நமக்கு அவுட்புட் பார்க்கும்போது அவுட்புட்டில் ஒன்றுமே இருக்காது, நார்மல் ஒரு எரர் மெசேஜ் மட்டும் இருக்கும். அது எப்படி இருக்குன்னு நான் இப்போ காமிக்கிறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகி வர்ற மெத்தட் இது அவுட்புட். ஓகே, த சிஸ்டம் கேனாட் பி ஃபைண்ட் த ஃபைல் ஸ்பெசிஃபைடுன்னு சொல்லிவிட்டு நமக்கு அவுட்புட் தந்துருச்சு. என்னென்னா இந்த டெஸ்ட்டுங்கிற இந்த ஃபைல் வந்து இதுக்குள்ளே இல்லை, அதனால நமக்கு எரர் காமிச்சிருச்சு. இதுக்காக தான் இப்போ எப்படின்னா ஒரு மெத்தட்லேருந்து அதை இன்னொரு மெத்தடுக்கு மாற்றி அதிலிருந்து கால் பண்ணுறது, அதுக்காக த்ரோஸ் யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி எடுத்த த்ரோஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.